நல்லதே உங்களுக்கு நடக்கும். உங்கள் நிலையும் உயரும். அடுத்தபடியாக அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3 முயற்சிகளை நிறைய செய்ய வேண்டும். அப்படி அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எடுக்கின்ற எல்லா காரியத்திலும் நல்ல வெற்றி அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 12ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:26க்கு, சூரிய அஸ்தமனம் 7:16க்கு. இன்றைய திதி தேய்பிறை நவமி. தேய்பிறை நவமி திதி முடியும் நேரம் இன்று மதியம் 3:12க்கு. அதன் பிறகு தசமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 11:35க்கு. அதன் பிறகு விசாக நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:25 8:24 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 4:18 5:18 வரை. இரவு வேளையில் 7:16 8:45 வரை. ராகு கால நேரம் காலை 8:54 10:23 வரை. யமகண்ட நேரம் காலை 11:52 மதியம் 1:21 வரை. கூலிகன் மதியம் 2:49 4:18 வரை. சந்திராசம ராசி இன்று மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம். இவர்களுக்கு நாளை இரவு 7:51க்கு சந்திராசமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு செலவு, ரிஷப ராசிக்கு ஆதரவு, மிதுன ராசிக்கு ஈகை, கடக ராசிக்கு பெருமை, சிம்ம ராசிக்கு பரிசு, கன்னி ராசிக்கு உயர்வு, துலாம் ராசிக்கு ஆர்வம், விருச்சிக ராசிக்கு கவனம், தனுசு ராசிக்கு வரவு, கும்ப ராசிக்கு நிறைவு, மீன ராசிக்கு இழப்பு. தொடர்ந்து நம்ம ஆங்கில புத்தாண்டு பார்த்துட்டு இருக்கோம், பலன்களை பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையிலே இன்று நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. குரு, அதாவது விஷாக நட்சத்திரம் 4ஆம் பாதமும், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3 4 பாதங்களும் இந்த விருச்சிக ராசியிலே இடம்பெறுகின்றது. முதலில் நம்ம குரு விஷாக நட்சத்திரத்துக்கு 4ஆம் பாதத்திற்கு பார்ப்போம். உங்களுக்கு குரு உங்கள் குறைகளை தீர்த்து வைப்பார். இந்த வருடம் உங்களுக்கு போராட்டமான நிலையில் இருந்தாலும் கூட பெரியவர்கள் உதவியும் தெய்வத்தின் அருள் கடாட்சியமும் உங்களை பாதுகாத்து உங்களை நல்ல வழிக்கு கூட்டிகிட்டு வரும். உங்கள் மனதை வருட்டி கொண்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். ஆரோக்கியமும் நிம்மதியும் உங்களுக்கு இந்த வருடம் இருக்கிறது. உங்களுக்கு சூரியன் சஞ்சாரம், அதாவது இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிறார். ஜனவரி 15 பிப்ரவரி 12 வரைக்கும், ஏப்ரல் 14 மே 14 வரைக்கும், ஆகையால் ஆகஸ்ட் 18 அக்டோபர் 17 வரைக்கும் சூரியன் மற்றும் 3, 6, 10, 11 இடங்களில் சஞ்சரிக்கும் காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல அருளாசி கொடுத்து உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார். நல்லதே உங்களுக்கு நடக்கும். உங்கள் நிலையும் உயரும். அடுத்தபடியாக அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3 4 பாதங்களும் அந்த விருச்சக ராசியில் இடம்பெற்றிருக்கிறது. விடாமுயற்சிகள் நிச்சயமாக இவர்களுக்கு இந்த தடவை நல்ல ஒரு பலனை கொடுக்குது. சங்கடங்கள் நீங்குகிறது. நல்ல நிலை, ஒரு சீரான மனநிலையும் உங்களுக்கு உருவாகிறது. உங்களுக்கு இந்த ஜனவரி 15 பிப்ரவரி 12 வரைக்கும், ஏப்ரல் 14 மே 14 வரைக்கும், ஆகஸ்ட் 18 அக்டோபர் 17 வரைக்கும் உங்களுக்கு நல்ல நிலைகளை உங்களுக்கு சூரிய பகவான் அருள்கிறார். உங்களுடைய முயற்சிகள் நீண்ட நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு ஒரு வெற்றி உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். சூரியன் 3, 6, 10, 11 இடங்களில் சஞ்சரிக்கும் காலகட்டமும் உங்களுக்கு சூரிய பகவான் நல்ல வெற்றிகளையே கொடுப்பார். முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய முயற்சி நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். முடியாது என்று நினைத்த விஷயங்கள் கூட நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக நான் குறிப்பிட்ட இந்த மாதங்கள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் வெற்றியும் கொடுக்கும். அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3 4ம் இந்த விருச்சிக ராசியிலே இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும். நிறைய முயற்சிகள் செய்யுங்கள். ஒரு வேலைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணுமா, நிச்சயமாக ஒரு கடுமையான வேலை நீங்கள் செய்யணும். அதாவது முயற்சிகளை நிறைய செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எடுக்கின்ற எல்லா காரியத்திலும் நல்ல வெற்றி அடைவீர்கள்.
உங்களுக்கு வந்து ஜனவரி 15 இருந்து பிப்ரவரி 12, ஏப்ரல் 14 இருந்து மே 14 மற்றும் ஆகஸ்ட் 18 இருந்து அக்டோபர் 17 இந்த காலகட்டங்களிலே சூரியன் உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். விடாமுயற்சி மிக முக்கியம் உங்களுக்கு. அடுத்தபடியாக சூரியன் வந்து 3, 6, 10, 11ஆம் இடங்களிலே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். ஏற்கனவே இருந்து வந்த வம்பு வழக்குகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அரசாங்க உதவிகளும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. நீங்கள் வந்து இந்த இடத்திலே வழிபடக்கூடிய தெய்வம் முருகனை விடாமல் வழிபாடு செய்து வாருங்கள். கந்தர் சஷ்டி கவசம் படித்து வாருங்கள். நிச்சயமாக இந்த ராசியில் அமைந்திருக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கு உரியவர்கள் அனைவர்களுக்கும் முருகப்பெருமான் நல்ல வழியே கொடுப்பார். வெற்றிகளை வாரி வழங்குவார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.